பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் எந்தெந்த திட்டங்களுக்கு ஒப்புதல் தரப்பட்டிருக்கிறது? கண்டிப்பாக மும்தாஜ், அதாவது மத்திய அமைச்சரவை கூட்டம் பிரதமர் மோடி தலைமையில் இன்று காலை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பல்வேறு திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் இன்று செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். குறிப்பாக நாடு முழுவதும் நிஃப்ட் என்று சொல்லப்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பல இடங்களில் இருக்கிறது. அதாவது நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபிலிம் டெக்னாலஜி என்று சொல்லப்படக்கூடிய கல்வி நிறுவனங்கள் பல இடங்களில் இருக்கின்றன. இந்த நிறுவனங்களில் ஓபிசி பிரிவு மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வகை செய்யும் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கும் தரம் உயர்த்தும் வகையிலான ஒரு திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் விவசாயிகளுக்கு மத்திய அரசு உரங்களுக்கு மானியத்தை வழங்குகிறது. இந்த மானியத்தை உரத்துறை நிறுவனங்கள் மூலியமாக விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கி வருகிறது. 2014-15 ஆண்டுக்கான உரத்திற்கான மானிய தொகை சுமார் 7,000 கோடி ரூபாய் அளவுக்கு உரத்துறை நிறுவனங்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகை பாக்கி இருக்கிறது. இந்த தொகையை உரத்துறை நிறுவனங்கள் வங்கிகளிலிருந்து கடனாக பெறும் வகையிலான ஒரு திட்டத்திற்கு ஒரு பேங்கிங் அரேஞ்ச்மெண்ட்டிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இந்த உரத்துறை நிறுவனங்கள் தங்களுக்கு வர வேண்டிய இந்த தொகையான 7,000 கோடி ரூபாயை வங்கிகளிடமிருந்து கடனாக பெற்றுக்கொள்வார்கள். பிறகு மத்திய அரசு அந்த தொகையை உரத்துறை நிறுவனங்களுக்கு வழங்கிய பிறகு அந்த வங்கிகளுக்கு இந்த பெற்ற கடனை அவர்கள் திருப்பி செலுத்தி விடுவார்கள். அந்த திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் மத்திய அரசின் சார்பில் CISF, அதே போல இந்தோ திபெத்தியன் பார்டர் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய காவலர்கள், அதே போல CRPF என்று சொல்லக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் உள்ளிட்ட வீரர்களுக்கு குடியிருப்புகள் கட்டப்படுவது வழக்கம். எனவே அவர்களுக்கு சுமார் 3,090 கோடி ரூபாய் அளவிலான வீடுகள் மற்றும் குடியிருப்புகளை கட்டும் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இவை மட்டுமல்லாமல் தேசிய நெடுஞ்சாலைகளை புதுப்பிக்கும் வகையிலான ஒரே முறை நிதி செலுத்தும் திட்டத்திற்கும் மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் தைபே நாட்டுடன் சிறு குறு மற்றும் மீடியம், அதாவது நடுத்தர தொழில்துறையோடு இணைந்து செயல்படுவதற்கான ஒப்பந்தத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருக்கிறது. மும்தாஜ்.